வணக்கம். இந்த வீடியோவில் 4% அகவிலைப்படி உயர்வு டிஏ டிஆர் அரியர் தொகை சார்ந்து 21/7/2026 சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு வெளியான ஹாப்பி நியூஸ் தகவல் சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்கள் தற்போது அதிக எதிர்பார்ப்புடன் காத்திருப்பது அடுத்த அகவிலைப்படி உயர்வு சார்ந்த அறிவிப்பு எப்போது வெளிவரும் என்பதற்காக தான். குறிப்பாக 2026 ஆண்டு ஜூலை மாதம் முதல் அமலுக்கு வரவேண்டிய டிஏ உயர்வு எவ்வளவு இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு இடையில் 8வது ஊதியக்குழு சார்ந்த விவாதங்கள் தீவிரமாக நடைபெற்று வருவதால் அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய மாதங்கள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. 2026 ஆண்டு தொடக்கத்தில் மத்திய அரசு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தில் 2% உயர்வை அறிவித்தது. அதாவது ஜனவரி 2026 முதல் இந்த உயர்வு அமலுக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் 1/1/2026 முதல் மொத்த டிஏ 58%லிருந்து 60% உயர்த்தி அறிவிக்கப்பட்டது. இந்த உயர்வு அரசு ஊழியர்கள் சம்பளம் ஓய்வூதியர்களுடைய ஓய்வூதியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அடுத்த கட்ட உயர்வாக ஜூலை 2026க்கான அகவிலைப்படி உயர்வு சார்ந்த அறிவிப்பு எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கிறது. சமீபத்தில் வெளிவந்த பணவீக்க தரவுகள் இதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அரசு வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் ஏப்ரல் 2026 சில்லறை பணவீக்கம் 3.48% உயர்ந்துள்ளது. அதேபோல் உணவு பணவீக்கம் 4.2% உள்ளது. இதனோடு எரிபொருள் மற்றும் மின்சார செலவு உயர்ந்திருக்கின்றன. பெட்ரோல், டீசல், சிஎன்ஜி விலையில் ஏற்பட்ட மாற்றங்கள் நடுத்தர வர்க்க மக்களுக்கும் தினசரி பயணிகளுக்கும் கூடுதல் சுமையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பணவீக்கத்தின் தாக்கத்தை சமாளிக்க அரசு ஊழியர்கள் அதிக டிஏ உயர்வை எதிர்பார்த்து வருகிறார்கள். அகவிலைப்படி என்பது பணவீக்கம் காரணமாக ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவின் தாக்கத்தை குறைப்பதற்கு அரசு வழங்கக்கூடிய கூடுதல் தொகை. இது அரசு ஊழியரின் அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சதவீதமாகவே கணக்கீடு செய்யப்படும். இதனால் அடிப்படை சம்பளம் அதிகமாக உள்ள ஊழியருக்கு அதிகமாக டிஏ கிடைக்கும். தற்போது கிடைத்துள்ள ஏஐசிபி ஐடிஒளி தரவுகளை வைத்து கணக்கிட்டால் ஜூலை 2026 முதல் டிஏ சுமார் 3 முதல் 4% வரை உயர்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கடந்த 12 மாத சராசரி ஏஐசிபி ஐடபிள்யூ தரவை வைத்து கணக்கீடு செய்தால் டிஏ உயர்வு 3.61% உள்ளது. அரசு வழக்கமாக முழு எண்ணாக அறிவிப்பதால் இது 4% உயர்த்தப்படும் வாய்ப்புகள் உள்ளன. அதாவது தற்போது 60% உள்ள அகவிலைப்படி ஜூலை 2026 முதல் 63 அல்லது 64% உயரலாம். இது நடைமுறைக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் மாத சம்பளத்தில் கணிசமான உயர்வு ஏற்படும். இந்த டிஏ உயர்வு 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கணக்கிடப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் 8வது ஊதியக்குழு சார்ந்த அறிவிப்புகள் வர இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு வரக்கூடிய காலம் பல நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடும் என்ற நம்பிக்கை நிலவி வருகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.